கிட்ஸுங்களுக்குலாம் ரொம்பவே பிடிச்ச பிரெட் மேகி ஆம்லெட் ரொம்ப ஈஸியாக 3 பொருள் வச்சு எப்படி செய்கிறது தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முதல்ல ஒரு சாஸ் பேன் எடுத்திருக்கேன். 2 மேகி பேக்கெட்டுக்கு தகுந்த மாதிரி தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணியை நல்லா கொதிக்க வச்சிடலாம். கொதிச்சதும் 2 மேகி பேக்கெட் எடுத்திருக்கேன். இதில் இருக்கிற மேகியை முதல்ல சேர்க்காம அதுக்குள்ளே இருக்கிற மசாலாவை இந்த தண்ணியில் சேர்த்து நல்லா கொதிக்க விட்டுக்கலாம். மசாலாவை போட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதிச்சிருக்கு. இப்போ மேகியை இது கூட சேர்த்துக்கோங்க. மேகியை ரொம்ப உடச்சி போடாமல் இந்த மாதிரி அப்படியே முழுசாகவே போட்டுருங்க. இப்படி முழுசாக போட்டு நல்லா பெரிய பெரிய நூடுல்ஸாக இதை வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ கிட்டத்தட்ட ஒரு 5 நிமிஷத்துலேயே மேகி நல்லா வெந்து அந்த தண்ணி எல்லாமே இழுத்துருச்சு. இப்போ இதை அப்படியே எடுத்து ஓரமாக வச்சுருங்க. நெக்ஸ்ட் ஒரு கிணத்துல 2 முட்டையை உடச்சி சேர்த்துட்டு இந்த முட்டைக்கு தேவையான அளவுக்கு உப்பையும் மிளகுத்தூளையும் சேர்த்துக்கோங்க. வேறு எந்த மசாலாவும் வேண்டாம், இது 2மே போதுமானது. விஸ்கு வச்சு நல்லா இதை பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. மிளகுத்தூள் உப்பும் அங்கங்கே தங்கிடாமல் நல்லா கலந்து விட்டு எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ரெடியாக இருக்குது. நெக்ஸ்ட் ஒரு பேன் ஒன்று சூடு பண்ணியிருக்கேன். கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இப்போ கலந்து வச்ச முட்டையை அப்படியே இந்த கடாயை முழுவதுமாக அப்படியே சேர்த்துருங்க. சேர்த்துட்டு இதை வேகணும்லாம் அவசியம் இல்லை. உடனே 2 பிரெட் ஸ்லைஸை எடுத்து ஒரு பக்கம் நல்லா டிப் பண்ணி அப்படியே திருப்பி வச்சுருங்க. இதே மாதிரி 2 பிரெட் ஸ்லைஸை ஒன் சைடு அப்படியே முக்கி அப்படியே திருப்பி வச்சுட்டு சீஸ் ஸ்லைஸு ஒரு ஸ்லைஸை ஒரு ப்ரெட்டு மேலே வச்சுக்கோங்க. 2 பக்கம் வேண்டாம். இன்னொரு ப்ரெட்டு மேலே ரெடி பண்ணி வச்சு அந்த நூடுல்ஸை வச்சுக்கோங்க. நூடுல்ஸ் நல்லாவே ஆறியே சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த மாதிரி பரப்புனாப்பில் அந்த ப்ரெட்டு மேலே வச்சுட்டு முட்டை ஒரு 2 நிமிஷம் வேக வச்சுட்டு இதை அப்படியே க்ளோஸ் பண்ண வேண்டியதான். ப்ரெட் ஆம்லேட் எப்படி செய்வோமோ அதே மாதிரி தான். இந்த சீஸ் நடுவுலால் இருக்கிறதுனால நல்லா அதை மெல்ட் ஆகி நம்ம சாப்பிடும்போது எம்மியாக இருக்கும். இப்போ திருப்பி போட்டு 2 பக்கமே நல்லா இதை ஒரு 2 நிமிஷத்துக்கு குக் பண்ணி இதை அப்படியே எடுத்துட வேண்டியதான். இப்படி செஞ்சு கொடுத்தா கிட்ஸ் விரும்பி சாப்பிட மாட்டாங்களா என்ன? கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் இதை நீங்கள் எடுத்துக்கலாம். ஈவினிங் ஸ்நாக்குக்கும் இதை செஞ்சு கொடுக்கலாம். 2 in 1 இதை யூஸ் பண்ணிக்கலாம். இதை கட் பண்ணி சர்வ் பண்ண வேண்டியதான். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.